வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முக்கியமான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கோட் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. விஜயின் 1000 கோடி கனவு சோலி முடிஞ்சு கோட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டு. தளபதி விஜய் வெங்கட் பிரபு கூட்டணியில் உருவான தி கோட் திரைப்படம் அதிக எதிர்பார்ப்புகளுடன் கடந்த வாரம் ரிலீஸ் ஆனது. உலகம் முழுவதும் வெளியான இந்த படத்துக்கு முதல் நாளில் தரமான ஒப்பீனியன் கிடைத்தது. இதனால் ஒரே நாளில் 126 கோடி ரூபாய் வசூலித்து பாக்ஸ் ஆபீஸை மிரள வைத்தது. தி கிரேட்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற கோட் விஜயின் லியோ திரைப்படம் முதல் நாளில் 142 கோடி ரூபாய் கலெக்ஷன் செய்திருந்தது. இந்த சாதனை தற்போது ரிலீஸ் ஆன கோட் பிரேக் செய்யும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் லியோவை விட கொஞ்சம் குறைவாகவே வசூலித்தது கோட். அதே நேரம் முதல் நாளின் முடிவில் கோட் படத்தின் சில காட்சிகள் நெட்டிசன்களால் ட்ரெயில் செய்யப்பட்டன. விமர்சனம் ரீதியாக கலவையான வரவேற்பை பெற்றாலும் விஜயின் லுக், விஜயகாந்தின் ஏஐ வெர்ஷன், லாஜிக் இல்லாத திரைக்கதை ஆகியவை விமர்சனத்துக்கு உள்ளாகின. இதனால் இரண்டாவது நாளில் இருந்தே கோட் படத்துக்கு ரசிகர்களிடம் இருந்த மெல்ல மெல்ல குறையத் தொடங்கியது. அதே நேரம் விஜய்க்காக திரையரங்குகளுக்கு சென்ற ரசிகர்களின் எண்ணிக்கை குறையவில்லை. இதனால் கோட் படத்தின் வசூல் ஓரளவுக்கு சொல்லிக் கொள்ளும்படியே இருந்தது. அதன்படி 4 நாட்களில் 288 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக கோட் படக்குழு அறிவித்தது. கோட் ரிலீஸ் ஆகிய 6 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் தற்போது இந்த வசூல் 300 கோடி ரூபாயை கடந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதன்படி தமிழ்நாட்டில் மட்டும் 100 முதல் 150 கோடி ரூபாய் கலெக்ஷன் செய்துள்ளதாம் கோட். தெலுங்கானா, ஆந்திராவில் 20 முதல் 30 கோடியும், கர்நாடகாவில் 25 முதல் 30 கோடியும் வசூலித்துள்ளதாம். அதேபோல் கேரளாவில் 15 முதல் 20 கோடி ரூபாய், இந்தியாவில் 10 கோடி அளவிலுள்ள கலெக்ஷன் செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்தியா தவிர்த்த மற்ற நாடுகளில் 30 கோடி வரை வசூலித்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோட் ரிலீஸ் ஆகி இன்றோடு 1 வாரம் ஆகியுள்ளதால் இதற்கு மேல் பெரிய அளவில் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் இருக்காது என தெரிகிறது. இதனால் விஜயின் 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கனவு நனவாக வாய்ப்பில்லை என்று கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக விஜயின் மெர்சல் 260 கோடியும், சர்க்கார் 265 கோடி ரூபாயும் வசூலித்தன. அதேபோல் பிகில், மாஸ்டர் பீஸ்ட், வாரிசு ஆகிய படங்கள் தலா 300 கோடி ரூபாய் வரை கலெக்ஷன் செய்தன. விஜய் நடிப்பில் வெளியான லியோ மட்டுமே இதுவரை 600 கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கோட் திரைப்படம் வெளியாகும் போது எடிட்டிங் இல்லாமல் முழு வெர்ஷனும் ஸ்ட்ரீமிங் ஆகும் என இயக்குனர் வெங்கட் பிரபு கூறியுள்ளார். அதன்படி வெளியாகும் கோட் படத்தின் ரன்னிங் டைம் 3 மணி நேரம் 40 நிமிடங்கள் இருக்கும் என சொல்லப்படுகிறது. டைரக்டர் கண் என சொல்லப்படும் இதில் விஜய் ரசிகர்களுக்கு இன்னும் சில தரமான சம்பவங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். விஜய் வந்து மீண்டும் அரசியலுக்கு வருவாரா இல்லை நடிக்கிறதுக்கு தான் போவாரா என்று கேள்வி எழுந்துள்ளது. இந்த மாதிரி வீடியோவை பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.